பேரன்பு கொண்ட தமிழக பெருமக்களே, ரொம்ப நாள் ஆச்சு இந்த இதில் ஷூட் பண்ணி வ்ளாக் எடுத்தோம். அது நாங்கள் வந்து ஃபுட் வ்ளாக்லாம் பண்ணலான்னு ஆல்ரெடி ஒரு வ்ளாக் பண்ணோம். ஃபுட் வ்ளாக்கு பண்ண போயாச்சு. ஃபஸ்ட்டு சிக்கன் எடுத்து அந்த மயோனஸ் லைட்டாக தொட்டுட்டு அப்புறம் இங்கே ஸ்பெஷல் வெங்காயம் முக்காய். ஆனால் மக்கள் வந்துட்டாங்க. உள்ள வந்து கயன்னு கத்திட்டு இருக்காங்க. அது என்ன ரெஸ்டாரண்ட்ல வேற இடம், அவங்க வீடு மாதிரி யூஸ் பண்றாங்க முக்காவாசி பேர். அது தப்பு சொல்லல, இருந்தாலும் நம்ம வந்து அது வந்து இப்போ எங்களுக்கு எப்படின்னு தெரில. ஏன்னா ஃபுட் வ்ளாக் எடுக்கிறவங்கலாம் அது இதுக்கு முன்னாடி எப்படி போய் அதை எடுக்கிறாங்க என்னன்னு தெரில. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ப்ராசஸில் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு ஃபுட் வ்ளாக் ஆயுதத்தை கையில் எடுத்துருவோம். கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அந்த ஆயுதத்தை எடுத்துருவோம். ஆமாம், இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா, அது நீயே சொல்லிடு. ஆமாம், லொடுக்கு பாண்டி ப்ரோஸில் வந்து இவ்வளோ நாள் வந்து என்ன வீடியோ போடுறது, என்ன வீடியோன்னு இல்லை, எப்போ வீடியோ போடுறது என்னன்னு தெரியாமல் இருந்துச்சு, எந்த டைமிங்லன்றது தெரியாமல் இருந்துச்சு. இப்போ தான் எங்களுக்கு சொல்ல போனால் அந்த இது வந்து உங்களுக்கு ஓப்பனே ஆயிருக்கு. இதை பற்றி நம்மளுக்கு டைமிங் தெரிஞ்சிருச்சா. ஸோ இந்தந்த டைமில் மட்டும் இனிமேல் நம்ம வீடியோ போட்டோம்னா மக்கள் பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதுக்குள்ளே ஃபோன் வந்துருச்சு. இப்போது ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்லாம் நல்லாவே தான் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். எங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, கொலாபுக்கு வந்து ஒருத்தங்களை கேட்டோம். கொலாபுக்கு விஜய் சுத்து கேட்டாரு, கோசு விளாக்ஸ் கேட்டாங்க. அம்மா ஒருத்தங்க கிட்ட கேட்டோம்ல, அதை சொல்ல வந்தோம்ல. கொலாபு கேட்டோம். நம்ம நிறைய எல்லாத்தையும் ஏதாவது சேனல் உள்ள போவோம். அவங்களுக்கு வந்து கேள்வி, அவங்களுக்கு வியூஸ் போச்சு, ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா ப்ரோ கொலா பண்ணலாமா அப்படின்னு கேட்டுறது. அவங்களும் ரொம்ப ரொம்ப டீசெண்டாக மெசேஜ் பார்க்க மாட்டாங்க. நம்மள வேற ஒரு வந்து நல்ல கண்டென்ட் கிரியேட் பண்றீங்க. அதை வேணா சொல்லு. கொலாபு கேட்டிருந்தாங்க, நான் கேட்டிருந்தேன்டே. அவங்க வந்து எல்லாமே ஓகே தான், நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என்ன பிளான் என்ன, பிளேஸ் என்னன்னு கேட்டாங்க. அவங்க ஏரியாவை சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ நம்ம ஏரியால இருந்து அவங்க ரொம்ப தூரமா இருக்காங்க அப்படின்ட்டு நான் நம்ம ஏரியாவை சொல்றேன். அதுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணணும்? ப்ரோ ஒன்று நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லணும், இல்லாட்டி நான் அங்கே வந்தேன்னா எனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவேன். வந்து இந்த பா மூமெண்ட் மாதிரி அதை லைக் பண்ணி விடுறாங்க. என்ன இப்போ வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படி ஆயிடுச்சு எனக்கு. அதுவும் இல்லாம நம்ம கொலாபு கேட்டோம்னு வச்சுக்கோங்க, கொலாபு கேட்கறதும் சரி, சேனல்ல ஆக்டிங் பண்ணி கொடுக்கறதும் சரி, நம்ம நிறைய பேருக்கு கேட்டிருக்கோம். பூரா போயிடும் வரேன்னு சொல்றான், ஆனா அதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அது வந்து ஓரளவு நம்மளை வந்து ரீச் வேணும். இப்போவுமே எப்படி சொல்கிறேன்னா, வியூஸ் வந்து ஏன் நம்மளுக்கு ஸ்டாப் ஆகுதுன்னு வச்சுக்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம், நம்ம வந்து புதுமுகண்டை இப்போதைக்கு நம்ம யூடியூப்பில் தான் நம்ம ஓகே யூடியூப்பில் இப்படி ஒருத்தவங்க இருக்காங்கன்னு தெரியும். இனி ஆடியன்ஸுக்கு நம்மளுக்கு தெரிய வைக்கணும்னா இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அது ரொம்ப நாள்லாம் இல்லை. அந்த நாள் இனி ஒரு அதிகபட்சம் ஒரு 17-16 வீடியோ தான். அதுக்கப்புறம் மக்களுக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு. அப்புறம் மக்களே, நாங்கள் வந்து என்னடா ஹெல்மெட் போடாமல் வண்டியில் போயிட்டு இருக்காங்கலாம் நினைக்காதீங்க. எங்கள் வீடு இங்கனக்குள்ளே தான் இருக்குது, லோக்கல். இங்கே இந்த தெரு தானே அந்த தெரு, அந்த தெரு தானே இந்த தெரு, அவ்வளோதான். இருந்தாலும் ஹெல்மெட் போட்டுக்கலாம். இருந்தாலும் இந்த கண்டென்ட் வீடியோ எடுக்க வரனால நாங்கள் வந்து ஹெல்மெட் போடாமல் வந்தோம். வீடு வந்து பக்கம் தான், இங்கேருந்து அந்த தெரு அடுத்த தெரு தான். நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரனால தான் வண்டியிலே வரோம், இல்லாட்டி நடந்து அல்ல சைக்கிளில் தான் வருவோம். சைக்கிள் எங்கிட்ட எல்லாம் சும்மா சொன்னேன். ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுல அன்னைக்கு, போலீஸ் புடிச்சாங்க தெரியுமாங்க. நீ கூட வந்து இது ஐயோ, அந்த போலீஸ் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. ஆக்சுவலா நிறைய பிரச்சனைகள் நடக்குது. என் மேலேயே தப்பு கிடையாது. நான் அந்த கார் வீடியோவும் நான் வச்சிருக்கேன். அவன் கார்காரன் நட் ரோட்லயே வண்டி நிப்பாட்டிட்டான், காரை நிப்பாட்டிட்டு நான் சரி நட் ரோட்ல நிக்குதுன்னு ரைட்டா லைட் எடுத்து ஓவர் ட்ராக் பண்ணி போலாம் அப்படின்ட்டு போறேன். நின்னுட்டு இருந்த காரு ஸ்லோவா தான் போறேன். சடனா கவர்மெண்ட் பஸ் நீ கிராஸ் ஆயிருச்சு. எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல கண்ட்ரோல் இல்லைன்னா நான் மிஸ் ஆகி விழுந்திருப்பேன், பஸ்ஸுக்குள்ளே விழுந்திருப்பேன். அப்போ எனக்கு சரியான டென்ஷன் ஆயிடுச்சு. இந்த கார்காரன் நிப்பாட்டி இருந்தது. நான் போய் கேட்க ஆரம்பிச்சிட்டேன், நட் ரோட்ல எதுக்கியா காரை நிப்பாட்டி இருக்குன்னு கேட்டதுக்கு என்ன போலீஸ்காரங்க ஒன்னே வந்து தீட்டு போயிருக்காங்க. அதே பிரச்சனை அங்க நடந்தது, அதே பிரச்சனை தான். அதுக்கு நான் ஃபைன் கட்டினேன். கார் அவன் நட் ரோட்ல நிப்பாட்டி இருந்தான், அவன் கிளம்பிட்டான். அந்த காரோட வீடியோவை நான் போறேன். அந்த சண்டை நடந்துட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் பேசணும், கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட நான் அவன் சண்டை போட்டுட்டு இருந்தேன். அப்போ போன் எடுத்து வீடியோ எடுக்கிற ஐடியாலாம் எனக்கு இல்லை. இருந்தாலும் போலீஸையும் நம்ம குத்தம் சொல்ல முடியாது. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்றாங்க, இல்லைன்னா சொல்ல. இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து பாகுபாடெல்லாம் காட்டுறாங்க. அது இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா
அப்போ ஏன்னா காரணம் அவனை எதுவுமே போயிட்டு வாங்க அப்படின்னு இருப்பானே. அதேதான். காரணம் நான் பாத்துக்கிறேன்ட்டு போவான் தெனாவட்டா. கிளம்புங்க அப்படின்னு அவரை கிளம்ப வச்சுட்டாங்க. எனக்கு அதுதான் செம டென்ஷன் ஆயிருச்சு, என்னடா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. நைட்டு அம்மாவை வந்து ட்ரெயினு, நான் வந்து இவனுக்கு கல்யாணம், நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அம்மா தான் கிளம்புச்சு. நான் திருநெல்வேலியிலங்க இருந்து இந்த ஊருக்கு வரணும். அம்மா மட்டும் ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு நான் சரி இன்னைக்கு நைட்டு ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு போயிடலாம். திருநெல்வேலியில் ஸ்டேஷனில் ஏற்றிட்டு எங்கள் ஊருக்கு கல்லிடைக்குறிச்சி அங்கே போகணும் நாங்கள் வண்டியில். நைட்டு போயாச்சு, பெரிய எவனாட்ட நைட் ட்ராவல் பண்ணோம், அட்வென்ச்சர் பண்ணுவோம் அப்படின்னு. போகிற வழியில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு காரை நிப்பாட்டி, காரில் 4-5 பேர் இருக்காங்க, நிப்பாட்டி என்னைய அம்பையில் விட்டுருப்பா அப்படின்னாங்க. எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. ஒரு போலீஸ் வேன் வேற முன்னாடி போயிட்டு இருந்துச்சு. நிறுத்துறான்னு ரொம்ப கொடூரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கெட்ட வார்த்தையில எல்லாம். கொள்ளையர்கள், அப்போ அவங்க கொள்ளையர்கள் மாதிரிதான். நான் உடனே அந்த காரை ஓவர் ட்ராக் பண்ணி போலீஸ் ஜீப்பே வழி மறைச்சாச்சு. சட்டப்பட்டன்னு இறங்கி என்னன்னு என்கிட்ட வந்து போலீஸ் கேட்டாங்க. அந்த காரை கை நீட்டி சொல்றதுதான் கரெக்டா. அந்த கார் எங்களை கிராஸ் பண்ணி போயிருச்சு. போனதும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், இந்த மாதிரி அந்த கார்காரன் இது பண்றாரு அப்படின்னு. அவரு அது திருநெல்வேலி தான், அவருக்கு பெட்ரோல் அந்த ஏரியாக்குள்ள சுத்த வேண்டியது. ஆனா எனக்காண்டி கல்றக்குறிச்சி வரைக்கும் வீடு வரைக்கும் தான் தெரிய கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி போனாரு. அதான் 100 பேரும் தப்பா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. 80-70 பேர் நல்லா தான். ஏன்னா இப்போ நம்ம ஆதிராக்ஸுக்கு வந்து டீ குடிக்க போறோம் பாத்தியா, அங்க இருக்க போலீஸுமே வெயில், அங்க வெயில் என்ன மாதிரி அடிக்கும் தெரியும்ல. அங்க இருந்து அவங்க பண்றது வைக்கிறதெல்லாம் ரொம்ப இதுதான். அதே மாதிரி நானும் இங்க மில்லருக்கு போயிருந்தேன். அப்பவுமே ஒருத்தன் ஏன்னா போலீஸ்காரங்க வந்து நின்று டிராபிக் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தன் வந்து நான் தான் பெரிய ஆள்னு வந்து சொருகுறான். அப்ப அவரே கேட்கறா, ஏங்க உங்களுக்கு தான் சேவை பண்றோம், நீங்க எங்களையும் திட்டுறீங்க, தப்பு பண்றதெல்லாம் நீங்களே பண்றீங்கன்னா. அப்படி நிறைய மனக்குமுறல் அவங்களுக்குமே இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. அது நம்ம வந்து அந்த மாதிரி ஆட்கிட்ட போய் சிக்கிடுறோம், நல்லவங்க கிட்ட சிக்க மாட்டோம். அதுதான் பிரச்சனை.